ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை ஃபுட் அண்ட் ஃபன் நியூஸ் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி வந்து ரொம்ப சூப்பரான அண்ட் ஸ்பைசியான மட்டன் சுக்கா ரெசிபி. வாங்க அது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். மறக்காம வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மக்களே. தேங்க் யூ. இந்த மட்டன் சுக்காக்கு ஃபர்ஸ்ட் ஒரு மசாலா ரெடி பண்ணிடலாம். ஒரு பேன்ல ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். இதில் 2 சின்ன துண்டு பட்டை ஆட் பண்ணிக்கலாம். 4-5 கிராம்பு ஆட் பண்ணிக்கலாம். கொத்தமல்லி விதை 2 டேபிள் ஸ்பூன், சீரகம் 1 டீஸ்பூன், சோம்பு 1 டீஸ்பூன். நான் 4 ட்ரை ரெட் சில்லி போட்டிருக்கேன். உங்கள் காரத்துக்கு ஏற்றாப்புல அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. காஷ்மீரி சில்லி 5 போட்டிருக்கேன். இது எல்லாத்தையும் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு பொன்னிறமாக ஆற வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. இது நல்லா பொன்னிறமாக ஆயிடுச்சு. இதை தனியாக எடுத்து வச்சிருங்க, ஆறட்டும். ஒரு குக்கரில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். போன்லெஸ் மட்டன் 1/2 கிலோ எடுத்து வச்சுருக்கேன். அதை நான் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். சால்ட் 2 டீஸ்பூன் போட்டிருக்கேன். டர்மரிக் பவுடர் 1/2 டீஸ்பூன் போட்டிருக்கேன். போட்டுட்டு இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இது ஒரு மீடியம் ஹீட்லேயே ஒரு 5 நிமிஷம் நல்லா குக் ஆகட்டும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அப்படியே மீடியம் ஹீட்டில் வச்சு விட்டுருங்க. இது 5 நிமிஷம் நல்லா குக் ஆயிடுச்சு. திருப்பி ஒரு முறை நல்லா கிண்டி விட்டுருங்க. இன்னும் ஒரு 5 நிமிஷம் இது நல்லா குக் ஆகட்டும். இன்னொரு 5 நிமிஷம் நல்லா குக் ஆயிடுச்சு. குக் ஆன பிறகு இதை மறுபடியும் நல்லா கிண்டி விட்டுருங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டிங்கன்னா மட்டன் இந்த மாதிரி இருக்கும், நல்லா தண்ணி விட்டு இருக்கும். இப்போ இந்த சமயத்தில் ஒரு 1/2 கப் தண்ணி இதில் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு கவர் பண்ணி மட்டன் வேகிற வரைக்கும் குக் பண்ணிக்கோங்க. ஒரு பிளெண்டரில் ஆல்ரெடி வறுத்து வச்சிருக்க மசாலாவை நான் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு ஒரு 1/2 கிளாஸ் தண்ணி இதில் ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா ஸ்மூத்தாக பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா ஸ்மூத்தாக பிளெண்ட் பண்ணிடுங்க. பிளெண்ட் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு கடாயில் 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். 4 கிரீன் சில்லி இதில் போட்டிருக்கேன். போட்டுட்டு ஒரு நிமிஷத்துக்கு இது நல்லா அப்படியே அதில் அந்த ஆயிலில் ஃப்ரை பண்ணிவிடுங்க. ரொம்ப நேரம் விட்டிங்கன்னா அது வெடிச்சு தெறிக்கும் மேலெலாம். அதனால் ஜஸ்ட் ஒரு நிமிஷம் நல்லா கிண்டி விட்டுருங்க. கிண்டி விட்டுட்டு ஒரே ஒரு ஆனியன் நல்லா ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். அதை நான் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கலாம். போட்டுட்டு இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு கோல்டன் ப்ரௌன் ஆற வரைக்கும் வெங்காயத்தை நல்லா சாட்டே பண்ணிக்கோங்க. நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆயிடுச்சு. இந்த சமயத்தில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 டேபிள் ஸ்பூன் போட்டு ஒரு 4 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டு ஸ்மெல்லாம் நல்லா போகணும். 4 நிமிஷம் ஆயிடுச்சு. ஆன பிறகு நம்ம ஆல்ரெடி பிளெண்ட் பண்ணி வச்சுருக்க மசாலாவை இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இந்த வெங்காயத்தோட இஞ்சி பூண்டோட இந்த மசாலாவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. மீடியம் ஹீட்டில் வச்சுட்டு ஆயில் செப்பரேட் ஆகி வர வரைக்கும் இந்த மசாலாவை குக் பண்ணணும். மீன் டைம் வேக வச்ச மட்டன் பார்த்துடலாம். மட்டன் நல்லா வெந்துருச்சு. இது தனியாக எடுத்து வச்சுக்கோங்க.
மசாலாவும் நல்லா ஆயில் பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ இந்த சமயத்தில் குக் பண்ண மட்டனை தண்ணியோட இதில் ஆட் பண்ணிடுங்க. மட்டன் எல்லாத்தையும் ஆட் பண்ணியாச்சு. தேவையான அளவு சால்ட் போட்டுக்கோங்க. ஆல்ரெடி மட்டன் வேக வைக்கும்போது சால்ட் போட்டிருக்கோம், ஸோ பார்த்து போட்டுக்கோங்க. போட்டுட்டு இது எல்லாத்தையும் இந்த மசாலாவோட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஃப்ளேம் ஹையாகவே வச்சுக்கோங்க. தண்ணி நல்லா வத்துற வரைக்கும் இந்த மட்டனை இந்த மசாலாவோட குக் பண்ணிக்கோங்க. நடுவில் 2-3 தடவை இந்த மாதிரி நான் கிண்டி விட்டுருக்கேன். இதே ஸ்டேஜில் எடுத்து ரைஸோட போட்டு சாப்பிட்டாலும் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஆனால் நான் இன்னும் கொஞ்சம் சூப்பராக பண்ண போகிறேன். தண்ணியெல்லாம் வற்றி நல்லா ஆயிலெலாம் பிரிஞ்சு வந்துருச்சு. இந்த சமயத்தில் மேலே கொஞ்சம் கொத்தமல்லி தழை தூவி விட்டுருங்க. அவ்வளோதாங்க, ஸ்பைசி அண்ட் டேஸ்டியான மட்டன் சுக்கா ரெடி. கண்டிப்பாக ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.